வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல வந்து பத்தி பேச போறோம்னா டாஷ் காயினுக்கு தற்போது சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் கூட வந்திருக்கு. அதை வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம். சொன்னா இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக் டெக் டைம் நோட்ராம உங்களுக்கு இப்போ டேக் பாவாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நம்ம வந்து டாஷ் காயின் பத்தி பேசலாம். ஸோ டாஷ் காயின் பத்தி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து டாஷ் காயின் பத்தி ஏன் ப்ரோ போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு டாஷ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஈவெண்ட் நடக்க போது அதை வந்து அப்டேட் பண்றதுக்காக தான் போட்டுட்டு இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஷ் காயினோட லூனார் 1 மிஷன் வந்து டோஷ் 1 மிஷன் ஓகேங்களா. ஸோ அது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆக வேண்டியது. பட் அது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபால்கன் ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து ஃபெயில் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரீஷெடியூல் ஆகிருக்கு 2024க்கு. ஸோ 2024 February 14th வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த February 14th பார்த்தீங்கன்னா டாஷ் காயின் வந்து 3 வந்து போகுது ஓகேங்களா. ஸோ எலான் மஸ்க் மிஷன் சொன்னாது. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் என்ன வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் அஃபிஷியல் வந்து போடல, பட் இந்த வந்து ரூமர் வந்து போகிட்டு இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட்ஸ் டோஜ் காயின் ஆஸ் அ பேமெண்ட் ஃபார் தேர் டாஷ் 1 லூனார் மிஷன் ரீஷெடியூலிங் வந்து போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இந்த 14th மிஷன் வந்து நடக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டோஜ் காயின் வந்து ஆஸ் அ பேமெண்ட்டாக வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. விச் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் டோஜ் காயின். கண்டிப்பாக எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் ஃபார் டோஜ் காயின் சொல்லலாம். பட் இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மூவ்மெண்ட் வந்து வரல இன்ன வரைக்கும் ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் ஆஸ் பேமெண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட டோஷ் காயின் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் $0.078 கிட்ட இருக்கு நான் வீடியோ சமயத்தில். ஸோ டோஷ் காயின் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்க்கும்போது ஒரு டிசைனிங் ட்ரெண்ட் லைன் ஆஸ் எ ரெசிஸ்டன்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் லைன் ஆஸ் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல்குள்ளே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டோஷ் காயின் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் லைன் அதாவது கீழே இருக்கிற க்ரீன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லலாம். அரௌண்ட் 0.074 to 0.076 ஓகேங்களா. சாரி 0.076 to $0.0775. ஸோ அந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா as a சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா மிக் ஆகட்டும் பாடிஸ் ஆகட்டும் அங்கே வந்து போகிட்டு இருக்கு இல்லைங்களா. பட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ இஎம்எஸ் அதாவது இஎம்எஸ் அண்ட் எம்ஏஎஸ் சொல்லலாம். மூவிங் ஆவரேஜஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜஸ் எல்லா மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோஷ் காயினுக்கு அஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ஒரு இஎம்ஏ நான் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ ஆல் கிளஸ்டர் ஆஃப் இஎம்எஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டோஷ் காயின் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் அஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணி அது கூட பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி பார்க்கும்போது மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மூவிங் ஓவர் சோல்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா டோஷ் காயின் வந்து அந்த 200 இஎம்ஏ அதாவது பர்பிள் லைன் சப்போர்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணி அது மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அது மேலேயே வந்து டோஷ் காயின் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து 0.07 0.065 அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். அப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கூட ட்ரெண்ட் லைன் கூட இருக்கு இல்லையா. ஸோ லோவர் ஹைஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த லோவர் ஹைஸை பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணோம்னா கண்டிப்பாக இப்போ டாஷ் காயின் பார்த்தீங்கன்னா $0.083 to $0.085 மேலே வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறம் மேக்டிக்லோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மூவிங் ஓவர் சோல்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஒன் டேல கூட பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஒன்று இண்டிகேட் பண்ண மாட்டேங்குது. 4 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இண்டிகேஷன் வந்து இல்லை. ஸோ இந்த டாஷ் காயின் அப்டேட் வந்து இதுதான். ஸோ இந்த ஒரு குட் நியூஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா டாஷ் காயின் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எலான் மஸ்க் ஏதாவது ட்வீட் போட்டால் தான் ஓகே ஸ்பேஸ் எக்ஸ் இப்படி வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க ஃபார் த டோஷ் மிஷின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ராக்கெட் ஆகும். பட் இன்ன வரைக்கும் அவர் போடல. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா யாரோ டோஷ் லவர்ஸ் இருக்கவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கலாம் அதாவது போடுவாரா இல்லையா. போட்டாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் தான் பண்ண போகிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பற்றி பார்க்கலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் அரௌண்ட் $42,865 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு கிரீன் பாக்ஸ் 4 ஹவரில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரேக் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ மோஸ்ட்டாக அந்த ஒரு ரீஜன்லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ரிஜெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அந்த கிரீன் பாக்ஸ் நான் மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகலை, வெறும் விக் வந்து போகிருக்கு. விக் வந்து ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து போகும், நிறையா விக்ஸ் அது மேலே வந்து போகிருக்கு இல்லைங்களா. பட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 930 கேண்டல் பார்க்கணும் 130 கேண்டல் பார்க்கணும். ஸோ அது மாதிரியே பார்க்கணும். அந்த ஒரு கிரீன் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிஜெக்ட் ஆகி டம்ப் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எங்கே இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 42,860 இருக்கு இல்லையா.
ஸோ நெக்ஸ்ட் $42,500 to $600 அந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஆன் பிட்காயின் நேற்றுலேருந்தே கொடுத்துட்டு இருக்கு ஆஃப்டர் பிரேக்கிங் அவுட் த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் இதில் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸில் இருக்குது பிட்காயின். நேற்று பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஆகிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸில் இருக்குது. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு இன்வெர்டடான ஹேமர் அச்சிருக்கு அபவ் த 20 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அந்த எல்லோ லைன் அப்புறமா கிரே லைன்னா மேலே வந்து ஒரு இன்வெர்டடான ஹேமர் அச்சிருக்கு, புலிஷ் கேண்டல் அச்சிருக்கு, விச் இஸ் அ புலிஷ் இண்டிகேஷன் சொல்லலாம். ஸோ இங்கே திரும்பி ஒரு பெரிய கிரீன் கேண்டலாக ஃபார்ம் பண்ணிச்சுன்னா டெய்லியில் அது பார்த்தீங்கன்னா திரும்பி பிட்காயின் வந்து ப்ரைஸை புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். அரௌண்ட் 45,000 இல்லை 46,000 வந்து போகலாம். கிரீன் கேண்டல் பெருசாக வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டிலோடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது வந்து ஓவர் பாட் ரீஜனில் தான் இருக்கு. ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ்லேயே வந்து ஒரு சேஞ்ச் இல்லைனா இண்டிகேட்டர்ஸ் எப்படி வந்து சேஞ்ச் காமிக்கும் இல்லைங்களா. ஸோ கன்சாலிடேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக எந்த இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வேற பெரிய மூவ்மெண்ட் காட்டுற மாதிரி காட்டாது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து காட்டல. ஸோ பிட்காயின் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய பம்ப் இந்த ஆல் காயின் வந்து கொடுக்கல. ஓகேங்களா. மெயின் ஆல் காயின்ஸ் பட் சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன பம்ப்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த சின்ன பம்ப்ஸில் நீங்கள் சின்ன ப்ராஃபிட் பார்க்க வரீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் அதாவது பம்ப்ஸோட ப்ராஃபிட்ஸோட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் அவ்வளோ சேஞ்ச் கிடையாது. ஸோ சேமாக தான் இருக்குது. ஃபண்டிங் ரேட்ஸ் நியூட்ரலாக இருக்குது. பட் லிக்விடிட்டியில் பார்க்கும்போது லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பீங் பைல்ட் அப் ஆன் போத் த சைட்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ மேலேயும் வந்து லிக்விடிட்டி இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிக்விடிட்டி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிரைட் ஒரு லைன் இருக்குது. ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $42,000 கிட்ட வந்து ஹை பிரைட் லைன் இருக்குது, எல்லோ லைன் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 24 ஹவரில் பார்க்கும்போது 24 ஹவரில் கூட பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து ஹை லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஹை லிக்விடிட்டின்னு சொல்ல முடியாது, லிக்விடிட்டிஸ் இருக்குது. பட் ஹையான லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா 42,000 கிட்ட தான் மோஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நான் மேலே பார்க்கும்போது அரௌண்ட் 43,600 வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி நேற்று வந்து பிட்காயின் வந்து போச்சு இல்லையா, அது திரும்பி பில்ட் ஆக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது, மேலே வந்து ஃபர்ஸ்ட் அடிக்குமா இல்லை கீழே கிராப் பண்ணுமா, அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நியூஸ் பற்றி பேசும்போது இப்படி பிட்காயினோட நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஜெனசிஸ். ஓகேங்களா. ஸோ ஜெனசிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிபிடிசி ஷேர்ஸ் ஒர்த் ஆஃப்னு சொல்ல முடியாது. ஜெனசிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி $1.8 பில்லியன் ஒர்த் ஆஃப் பிட்காயின் இல்லை ஜிபிடிசி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்தது. ஸோ நேற்று. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபட் நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபட் நியூஸ் தான் இல்லைங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா செல் பண்ண போகிறேன்னு சொன்னாவே அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபியர் சிச்சுவேஷன் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்டே கிரே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பிட்காயின்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜெனசிஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜிபிடிசி ஷேர்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாக்கா கண்டிப்பாக இவங்களும் பார்த்தீங்கன்னா பிட்காயினா செல் பண்ண திரும்பி ஆரம்பிக்கணும். ஸோ அது பார்க்கலாம் பண்ணுவாங்களா இல்லை எப்படி வந்து அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்புலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்படி பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ பட் ஆப் வந்து கண்டிப்பாக ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி பைனான்ஸ் வந்து பெனால்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எல்லாம் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அவங்க FIU கைட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இன்ன வரைக்கும் ரெடி இல்லை அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஆஃபிஷியல் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறமா பைனான்ஸ்லேருந்து சில அதாவது ஒரு ஆஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி நம்ம வந்து கூடிய சீக்கிரமே இந்த FIU அகேன்ஸ்ட் அதாவது FIU கைட்லைன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் அது வந்து டோட்டலாக கன்ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா இந்த ரூல்ஸ் இந்தியாவது. பட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரோக்ரஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. பைனான்ஸ் வந்து கவர்மெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கலாம்னு தெரில. அது வந்து இன்ன வரைக்கும் தெரில யாருக்கும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா இல்லை ஏதாவது ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்காட்டு. பட் தே ஆர் ரெடி டு பே த டாக்ஸஸ் அண்ட் பெனால்டிஸ். ஓகேங்களா. பட் அவங்க இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்காங்களா அது வந்து இன்ன வரைக்கும் சொல்ல. ஓகேங்களா. பட் பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் மேக்டெக் தமிழ் டெலிகிராம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ சீரிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாக நன்றி.